Hi friends, welcome to Money Plan channel. இன்னைக்கு இந்த வீடியோல Herms அப்படிங்கற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பத்தின டீடைல்ஸா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் போட்டுருக்கோம். அதுல நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுத்துருக்கோம். கரெக்டான மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் வந்து எடுத்துருப்பீங்க. சோ கரெக்டான மெத்தட் வந்து ஃபாலோ பண்றதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் பிளஸ் நம்மளோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணீங்க அப்படினாலே தெளிவா இன்வெஸ்ட் பண்ணி அழகா ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளிய வந்துடலாம். ஓகேவா? சோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படினாலே கரெக்டான டைமிங்ல ஸ்டாப் பண்ணனும், கரெக்டான மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும். இந்த ரெண்டுமே நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்படினாலே இந்த ஆப்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளிய வந்துடலாம். சரியா? சோ ஆல்ரெடி இந்த ஆப் பார்த்தீங்கன்னா NTPC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பண்ணியிருந்தோம்ல, சேம் அதோட செகண்ட் ஆப் தான். ஆப்போட நேம் வந்து Herms. ஓகேவா? இது லான்ச் ஆன டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த ஆப் எப்போ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? நியூவாக ஜாயின் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிசம்பர் 12 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஆப் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்கும், பட் விட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் கரெக்டான டைமிங் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு சைனப் போனஸாக 21 ரூபா வந்துடும். சரியா? ஸோ எல்லா ஆப்லேயுமே நான் அந்த சைனப் போனஸ் அமௌண்ட்டை லெஸ் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருப்பேன். பட் இந்த ஆப்பில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து VIP லெவலில் ஆகிட்டீங்க, VIP 1 ஆகிட்டீங்க அப்படின்னாலே இதில் டெய்லி செக்இன் உண்டு. செக்இன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 3 ரூபா வரும். VIP 1 ஆகி தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். VIP 1க்கு டெய்லி செக்இன் அமௌண்ட் வந்து 3 ரூபா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கி ட்ராவும் உண்டு. இது வந்து நீங்கள் என்னென்ன பிளான்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா வரும். என்ன பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு லக்கி ட்ரா வரும். பட் நான் சொல்கிற மெத்தட் அந்த பிளானை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்து வேறு எந்த பிளான் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு லாஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸ் 21 ரூபா வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபிக்ஸ்டு அப்படின்றக்கலாம். இதில் வந்து 333 ரூபா நீங்கள் அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா VIP 1 ஆயிடுவீங்க. பட் இந்த 333 ரூபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் ரிட்டர்ன் வராது. அதாவது டெய்லி இன்கம் 299 ரூபா போட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து இந்த 51 நாள் கழிச்சு மொத்தமாக உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகும். பட் அப்போ வந்து விட்ராவல் வந்து ஸ்டாப் ஆயிரும். சரியா? இந்த பிளான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளோட VIP லெவல் ஆகிறதுக்கு மட்டுமே, VIP 1 ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். VIP 1 ஆனால் தான் மற்ற பிளானில் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டின்னு இருக்கலாம், இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆக்டிவிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா இதில் டேஸ் பார்த்தீங்கன்னா 50 நாள் 49 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆப் வந்து ஆக்டிவிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஃபிக்ஸ்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 333 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்கள். ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ இதில் 333 இருக்கா, இந்த 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு இதில் பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதும் ஃபிக்ஸ்டில் 333 இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே அக்ரின்னு கேட்கும். இந்த அக்ரியில் டிக் கொடுத்துட்டு இன்வெஸ்ட் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிளான் பர்ச்சேஸ் ஆயிரும். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதில் போயிட்டு சைன்இன் வந்து பண்ணுங்கள். டெய்லியுமே சைன்இன் பண்ண முடிச்சு உங்களுக்கு 3 ரூபா வரும். இன்றைக்குள்ள 3 ரூபா நம்மளுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சைன்இன் பண்ணணும். ஓகேவா? அது வந்து நம்ம வெல்ஃபேர் வாங்கும் போதுல வேலெட்டில் லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் சைன்இன் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா அப்படின்றலாம், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃபிக்ஸ்டில் பர்ச்சேஸ் பண்ணனால நம்மளுக்கு ஒரு லக்கி ட்ரா உண்டு. ஸோ இந்த லக்கி ட்ராவில் நம்ம கிளிக் பண்ண போதுல நம்மளுக்கு நம்மளோட லக்கு பொறுத்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து விழும். சரியா? 13 ரூபா விழலாம், 33 ரூபாவும் விழலாம். மோஸ்ட்லி இதில் வந்து 13, 33 இந்த மாதிரி தான் விழுது. ஸோ லக்கு இருக்கிறவங்களுக்கு 199 விழுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 13 ரூபா விழுந்திருக்கு. இந்த அமௌண்ட் விட்ரா வேலெட்டில் விழுந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தெரிஞ்சிருக்கும் ரீசார்ஜ் பேலன்ஸில் அந்த செக்இன் பண்ணல அந்த அமௌண்ட் 3 ரூபா சேர்த்து 24 ரூபா இருக்குது. விட்ரா பேலன்ஸில் லக்கி ட்ரா அமௌண்ட்டோட சேர்த்து 13 ரூபா இருக்குது. சரியா? இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, டெய்லி செக்இன் பண்ணிட்டீங்க, லக்கி ட்ராவும் யூஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 21 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து வெல்கம் கிஃப்ட் அண்ட் ட்ரா. ஓகேவா? உங்களுக்கு ஒரு லக்கி ட்ராவும் வரும். இந்த 21 ரூபா வந்து நம்ம ரீசார்ஜ் பேலன்ஸில் ஆல்ரெடி இருந்தல அதில் இப்போ இன்வெஸ்ட் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் வந்து இந்த அக்ரி அப்படின்றதுலாம் இதில் வந்து கொடுத்துட்டு இன்வெஸ்ட் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் பேலன்ஸ்லேருந்து அந்த 21 ரூபா இதில் பிளான் பை பண்ணியிருப்பீங்க. இப்போ பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு லக்கி ட்ராவும் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 21 ரூபா நம்மளுக்கு வந்து இந்த 1 ஹவர் கழிச்சு, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண டைமிங் பார்த்திக்கோங்க. இந்த 1 ஹவர் கழிச்சு நெக்ஸ்ட் அந்த 21 ரூபா வந்து விட்ரா பேலன்ஸில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு லக்கி ட்ரா இருக்கும். ஏன்னா நம்ம 21 ரூபா பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஒரு லக்கி ட்ரா வரும். ஸோ இதையும் கிளிக் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வர்றதை எடுத்துக்கலாம். இதை பண்ணோன்னா இந்த அமௌண்ட் நம்மளுக்கு விட்ரா வேலெட்டில் ஆட் ஆகும். ஓகேவா? இப்போவும் எனக்கு வந்து 13 ரூபா விழுந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு விட்ரா வேலெட்டில் ஆட் ஆயிருக்கும் 26 ரூபா. இன்னும் 1 ஹவர் கழிச்சு நம்மளுக்கு இந்த 21 ரூபா அமௌண்ட்டும் நம்மளுக்கு அதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பிளான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது VIP 1. ஓகேவா?
ஸோ இப்போ விஐபி 1 ஆகிட்டீங்க அப்படின்னாலே 201 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1 டேயில் உங்களுக்கு 281 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? இந்த பிளானுக்கு நீங்கள் 201 ரூபாய் ரீசார்ஜ் பண்ண வேண்டாம். செக்இன் வந்து இப்போ ஒரு நாளைக்கு 3 ரூபாய் வருது. இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு 5 நாள் செக்இன் பண்ணிக்கோங்க. 5 நாள் செக்இன் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டில் 15 ரூபாய் வந்திருக்கும். சரியா? அது லெஸ் பண்ணி 201ல் 15 ரூபாய் லெஸ் பண்ணிங்கன்னா 186 ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசார்ஜில் போய்ட்டு இந்த டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் 186 அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணி வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதோ வெல்ஃபேரில் வந்துட்டு 201 வந்து இன்வெஸ்ட்னாக கொடுத்துருங்க. ஓகேவா? அது வந்து கரெக்டாக 5வது நாள் நீங்கள் பண்ண வேண்டியது. பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1 டே கழிச்சு 281 ரூபாய் உங்களுக்கு விட்ரா வாலெட்டில் ஆட் ஆயிரும். நீங்கள் விட்ரா போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன ப்ராஃபிட் வர்ற மாதிரி பிளான் வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி 21 ரூபாய் பிளான் பர்ச்சேஸ் பண்ணோமோ சேம் அதே மாதிரி விஐபி 1 ஆப்ஷனில் 1 ரூபாய் ப்ராடக்ட் வந்து வரும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம டிசிஎஸ் அப்புறம் என்டிபிசிலாம் பண்ணோம்னா அதில் 1 ருபீஸ் ப்ராடக்ட் வந்துச்சுல, சேம் அதே மாதிரி 1 ருபீஸ் ப்ராடக்ட் வரும். அதில் நம்ம 1 ரூபாய்க்குள்ள தான் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு லக்கி ட்ரா ப்ளஸ் அந்த 1 ஹவர் கழிச்சு அந்த 1 ரூபாவும் விட்ரா வாலெட்டில் வரும். சரியா? ஸோ இந்த அமௌண்ட் மூலமாக நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இந்த ஆப்பில் எடுத்துக்கலாம். இந்த ஆப்பில் என்னோட சைட் போனஸ் நான் 120 ரூபான்னு கொடுத்துருவேன். ஸோ இதுக்கு என்னோட டவுன்லைனில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் உங்களோட அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த பேஜ் அதை கிளிக் பண்ணி அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட ஜிபே நம்பர் எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட சைட் போனஸ் சென்ட் பண்ணிடுவேன். என்னோட சைட் போனஸ்க்கு நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அட்மினுக்கு மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண உடனே 21 ரூபாய் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டில் ஃபஸ்ட்டு 333 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதும் ஒரு லக்கி ட்ரா வந்துடும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது வெல்ஃபேரில் அந்த ரீசார்ஜ் பேலன்ஸில் 21 ரூபாய் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் இந்த இன்வெஸ்ட் நோ கொடுத்துக்கோங்க. இந்த 21 ரூபாய் ஒன் ஹவரில் உங்களுக்கு 21 ரூபாய் விட்ரா வாலெட்டுக்கு மாறிடும். ப்ளஸ் ஒரு லக்கி ட்ரா இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் விட்ரா வாலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு செக்இன் வந்து ஒரு 5 நாள் கரெக்டாக செக்இன் பண்ணிவிட்டு 15 ரூபாய் லெஸ் பண்ணி 186 ரூபா மட்டும் ரீசார்ஜ் பண்ணி இந்த 201 ரூபாவை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 டேயில் உங்களுக்கு 281 ரூபாய் வந்துடும். அதையும் நீங்கள் விட்ராவல் போட்டு எடுத்துக்கலாம். சரியா? இதில் மினிமம் விட்ராவல் பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் விட்ராவல் 110 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா போட்டுக்கலாம். விட்ராவல் டைம் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் விட்ரா போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் பண்ண முடியும். டேக்ஸு 7% பிடிப்பாங்க. ஓகேவா? என்னோட சைட் போனஸ்க்கு நீங்கள் என்னோட டவுன்லைனில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் ஜிபே நம்பர் வந்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அந்த சைட் போனஸ் வந்து நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன். ஓகேவா? அப்புறம் இந்த ஆப்பில் வந்து மெயினாக சொல்ல வேண்டியது, ரீசார்ஜ் பண்ண மோஸ்ட்லேயும் கொஞ்சம் கவனமாக ரீசார்ஜ் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி விட்ரா பண்ண மோஸ்ட்லேயும் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து செட் பண்ண மோஸ்ட்ல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் ரீஅரேஞ்ச் வந்து பண்ண முடியாது. சரியா? நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் கரெக்டான மெத்தட், இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 ருபீஸ் ப்ராடக்ட் லான்ச் ஆகுது அப்படின்னாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எந்த ஆப்ஸாக இருந்தாலும் அது க்ளோஸ் ஆக போதுனாலும் அப்டேட் பண்ணிடுவேன். ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்குனாலும் அதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஃபாலோ பண்ணுற மெம்பர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.